வணக்கம். என் பேரு ஷக்கீலா. நாம எல்லாருமே பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருப்போம். லோன் வாங்கும்போது, அது எந்த மாரி லோன் வேணாலும் இருக்கலாம். ஹோம் லோனு, கார் லோனு, மார்ட்கேஜ் லோனு, கம்பெனி வைக்கிறதுக்கு ஏதாவது லோனு வாங்கியிருப்போம். அப்போ வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி பேப்பர வந்து குடுத்துருந்துருப்போம். ஆ லோன கட்டிட்டு வந்துருப்போம். சில சூழ்நிலைகள் காரணமாக நம்ம கட்ட முடியலன்னு நின்னுருச்சுன்னா, 3 மந்த் பார்ப்பாங்க, 6 மந்த் பார்ப்பாங்க. அப்புறம் நோட்டீஸ் விடுவாங்க. அதுக்கும் நம்ம எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்கல அப்படின்னனாக்கா, ப்ராப்பர்ட்டிய வந்து சேல்ல போட்டுருவாங்க. சேல்ல போட்டு மத்தவங்களும் வாங்கிடுவாங்க. நம்மளுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும் குடுக்கறதுக்கு. அப்போ நாம என்ன மாரி சூழ்நிலைய வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அதுக்கு ஒரு ரெமிடியே இல்லாம ஒரு கன்ஃப்யூஷன்ல இருப்போம். அது சம்மந்தமா தான் இந்த ஆடியோ. வாங்க கேட்கலாம். எல்லாம் மாட்டிட்டானுங்க இப்பல்லாம். ஆ. இப்ப வந்து கோர்ட் ஆர்டருக்கு ம். இவனுக்கு பதில் சொல்லி ஆகணும். ம். கோர்ட்ல பணம் கட்டிட்டாங்கய்யா அந்த அம்மா. ம். அதெல்லாம் முடியாது அப்படின்னு என்ன பண்ணுவானு தெரியுங்களா? டிஆர்டிக்கு போவானுங்க. ம். உங்க கேஸ் டிஆர்டிக்கு போயிருக்குங்களா? டிஆர்டிக்கு தானே போயிருக்குது. டிஆர்டிக்கு நீங்க போட்ட கோர்ட் டிஆர்டில இல்லையா பணம் கட்டுறது? டிஆர்டில தானே இப்ப டிஆர்டில இருக்கிற ஜட்ஜ் தானே பணம் கட்ட சொல்லியிருக்கிறாரு. கட்டியாச்சு. ஓகே, வேலை 100% ஓகே. நான் அதை தனி கோர்ட்டுக்கு போய்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. ஆ. டிஆர்டில போட்ட டிஆர்டி வந்து டிஆர்டி பேங்க்காரன் தான். ம். ம். டிஆர்டியோட பேங்க் கோர்ட்டே வந்து பேங்க்காரனுக்கு தான். ம். இப்போ ஜட்ஜே வந்து காரி துப்பியிருப்பாரு. துப்பிட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி வேலை பண்ணி இருக்கிறீங்க ம். அப்படின்னு. ம். நம்ம பணங்க ஏலம் எடுத்தது ஒரு லேடிஸ் வந்து பணங்கள் ரெடியா இருக்கிறாங்க. நம்மளும் பணத்தை கட்டியாச்சு. ம். நீங்க நம்மளுக்கு பத்திரத்தை கொடுத்துட வேண்டியதானே ம். அப்படின்னு. இப்போ டிஆர்டிக்கு மேல இவனுக்கு எங்கேயும் மேல போக முடியாது. சரிங்க ஐயா. ம். இவனுங்க மேல்முறையீட்டுக்குள்ள போகவே முடியாது. ம். ம். போனா இவனுக்கு மாட்டிக்குவான். அப்புறம் எதுக்கு டிஆர்டின்னு புடுங்கறக்கான பேங்க் வச்சிருக்கிறீங்கன்றுவாங்க ஜட்ஜ் அங்க. ம். ம். அப்போனா அங்க நம்மள இப்போ வந்து இந்த கனரா பேங்க் தான் இந்த மாதிரி ஏஜென்ட் ஆளுகளை வச்சுட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அது அவனுங்க அம்மா இன்னொன்னு கோச்சிக்காதீங்க இந்த ஐயா இப்படி பேசுறாருன்னு. ம். ம். அந்த அந்த பெண்களுக்கு மயங்காத ஆளுங்க இருப்பானுங்களா? இல்ல. இவனுக்கு என்ன பண்ணுவானு கேட்டீங்கன்னா, இவனுக்கு குடும்பத்தோட இவனுங்க ரசசோறு புளிசோறு இங்க இருக்கிறவனு இல்லை. இவனுக்கு ம். பூராம ஆந்திராவில் இருப்பான், அங்க பொண்டாட்டி விட்டு போட்டு இங்க இருப்பான். ம். இவனுங்களுடைய வீக்க தெரிஞ்சுக்குவானுங்க இந்த புரோக்கருங்க. ம். புரோக்கர் வந்து டிப் டாப்பா இருப்பானுங்க பேங்க் மேனேஜர் மாதிரி. ஆமா. அவனுங்களுக்கு உங்க ம். கேஸ் முடிஞ்சுக்கு 5 லட்சம் கிடைஞ்சிருக்கு. ம். ஆமா, உங்க கேஸ்ல எத்தனை கேஸு? ம். அப்ப இவனுங்களுக்கு சரி பண்றது எப்படின்னா, இந்த 5% அவனுக்கு ஒரு பர்சன்டேஜ் போகும். ம். அப்ப இவனுக்கு என்ன பண்ணிடுவானா, இந்த புரோக்கர் சொல்லவா வேணும். அதுதான். கோல்மால் பண்ணையாட சென்னையில இருந்து சார் அந்த நடிகைக்கெல்லாம் வந்தாங்கல்ல, எங்களுக்கு பணம் கொடுக்கணும்ல ம். அப்படி. ம். இந்த மாதிரி வேலையை வச்சுதான் சகிலா இவனுக்கெல்லாம் அங்க விளையாடுறத உள்ள. ம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? இது புரியுது. சொல்றதுக்கு ஏன்னா வந்து ஒரு பொம்பளை கூட அவன் நடிகை கூட அவன் படுத்துட்டானல்ல, அவன் போட்டா புடிச்சிட்டானல்ல, பார்த்துட்டானல்ல, ஆமா. இதே வேலைதாங்க. ம். இன்று இல்லை, இன்னைக்கெல்லாம் இல்லை. ம். இந்த எப்ப டிஆர்டின்னு வந்ததோ ம். ஒரு சில பேங்க் புரோக்கரை கையில வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவன் வேலைக்கு ஹெட் ஆஃபீஸ்ல கேட்பாங்க, என்னையா அந்த சொத்து ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன் எடுக்கலையான்னு கேட்பாங்க. சார் ஆக்ஷன் எடுத்தாச்சா அவன் தப்பிச்சுக்கோணும். ம். இதுல வந்து நீங்க எல்லாம் கொஞ்சம் விவரமா இருந்தங்காட்டிக்கு கொஞ்சம் என்னை போல ஆளு கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் பேசணுங்காட்டிக்கு தப்பிச்சிங்க. ம். ஒரு சில ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, பாவம் ஒன்றும் தெரியாத அப்பாவிகளே இருப்பாங்க இல்லையா, ஆமா. அவனுக்கெல்லாம் விட்டு போட்டு வாயை பொழந்துட்டு போயிடுவாங்க. ஆ. இதுதான் இவனுக்கு வந்து இதே வேலை தான். ம். ஒரு 6 ஆபீசர் இருக்கிறான்னு வைங்க சசிகலா, ம். 3 லேடிஸ் அங்கிருந்து வர வைப்பானு பிளைட்ல. சரி. அவளுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 5000 10,000 போவாளுங்களா? ஆமா. அப்போ அவளுகளை வர வச்சு அவனுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி எல்லாம் ஃபாரின் சரக்கு எல்லாம் சாப்பிட வச்சு ம். எல்லாருமே அங்க இதுதான் வேலையங்க. ம். ஆர்எம்டில ஒழுக்கமானவனுங்க எவனுமே இல்லை. ம். பூரா இப்படித்தான் பண்ணி அவனுக்கு துண்டை தோல்ல போட்டு அப்ப தெரிஞ்சுட்டு உங்க கேஸ் முடிச்சுதான் வேலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அவனை. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க.
ஆ எல்லாம் ம். பண்ணிருப்பாங்க. அதனால ஏன்னா இது வந்து அந்த கனரா பேங்க்ல இருக்கிற மேனேஜர் அம்மா ஒரு ஐயரு ம். நம்மள ஏழை மனுக்கு இந்த அம்மா வந்தது. ம். வாங்கய்யா உங்க கூட பேசணும்னு இந்த அம்மா நடந்த சம்பவம் நான் கேரண்டர் தான் போட்டேங்க. ம். லோன் 5 பைசா நான் வாங்கவே இல்லைங்க. ம். சிண்டிகேட் பேங்க்ல இருக்கிற போது. ம். அப்போ அந்த அம்மா நீங்க ஐயா நீங்க சொல்றது கரெக்ட். சிண்டிகேட் பேங்க்ல இருந்து கனரா பேங்க டாப் அப் பண்ணிட்டாங்க. ம். இப்போ ம். இவனுக்கு என்ன பண்றானுங்க, அந்த லோன்ல யாரு கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்கள போட்டு புடிச்சுக்கிறானுங்க. ம். புடிச்சா ஆனா ஏழை முதல் விட்டுட்டு அவங்க ரூல்ஸ் வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஏழை முதல் விட்டுட்டு தான் இருப்பானுங்க. ம். அப்போ எவனோ ஒருத்தனை போட்டு வெளிநாட்டுல இருக்கிறவன எவனோ ஒருத்தன் அந்த மீடியேட்டர் இருக்கான இல்லைங்களா, அவனுக்கு மூலியமா பிடிச்சி ஒருத்தன் சிக்க வைக்கிறது இல்ல. ம். இப்படித்தான் நிறைய நடந்துட்டு இருக்குது. எல்லா பேங்க் பேரையும் கெடுத்துட்டு இருக்கிறானுங்க ம். அப்படின்னு அந்த அம்மால விளக்கமாவே சொல்லு. இன்னைக்கு சொல்லல அந்த அம்மா சொல்லியே ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கு. ம். 6, 8 மாசம். அந்த அம்மா நல்லா பேசுவா. அவர் ஐயரு மேனேஜரா இருக்கிறாங்க. ம். சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியே போயிருங்க ஐயா, செட்டில்மெண்ட் கேட்டு வெளியே போயிருங்க. ம். ம். அப்புறம் அதே அம்மா தான் இன்னொரு ஐடியா எனக்கு கொடுத்தது. ம். ஐயா இவங்கள ஒரு சகோதரனா நினைக்கிறேன் நானு. இங்க இருக்கிறவங்கள எவனையும் நம்பாதீங்க. ம். இதுக்கு இந்தியாவிலேயே 4 இடம் தான் இருக்குது. ம். இந்த வராக்காலன்னு தீர்வு பண்றதுக்குள்ள ஒரு இடம். அது 4 இதையே பிரிச்சிருக்கிறாங்க. சென்னையில ஒரு இடம் இருக்குது. ம். நீங்க எல்லாம் பேசி பாருங்க. பணம் ரெடி ஆயிட்டா வாங்க. உங்களுக்கு நானும் அட்ரஸ் தரேன். நீங்க அங்க போய் ம். உங்க முறையீடு கூட அங்க சொல்லிருங்க. ம். அது ஆர்பிஐயோட கிளை பிரான்ச் அது. ம். 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 ரிசர்வ் பேங்க். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா தீர்வுமே பேங்க்காரன் இப்படி எல்லாம் பண்ணிட்டானுங்க. ம். இது பேங்க்காரனுங்களை கண்காணிக்கிறதுக்கு அந்த ஒரு ஆர்பிஐ. ம். 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 புரிஞ்சுது. அந்த ம். அதிகாரிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு. ம். ம். இதுதான் உண்மை. இங்க கூட செய்யலாம். இவனுக்கு ம். பண்ணுதெல்லாம் எவனோ என்னதான் பண்ணிட்டு போறான்.